வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மருத்துவ குணங்கள் அதிகமாக உள்ள மணத்தக்காளி கீரையை வச்சு ஒரு கடையில் தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு குக்கரில் ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி 2-3 முறை நல்லா களைஞ்சி ஊற்றிடுங்க. நார்மலாக எப்போவுமே பருப்பு நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இது போல் 2-3 முறை நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா பருப்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வடித்தாச்சு. அதன் கூட பார்த்திங்கனாக்கா ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பூண்டு பற்கள் பார்த்திங்கன்னா ஒரு 7 பீசஸ் சேர்த்துருக்குறேன். அதோட ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 20 நம்பர் நல்லா உரிச்சிட்டு அதை 2 நல்லா நீல வாக்கில் அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்துட்டு இதன் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு குழைவாகவே வெந்திருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் நம்ம குழைவா ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்குங்க. இந்த போட லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னா இன்னும் பருப்பு நல்லா குழைவாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா 2 கை அளவுக்கு கீரை நல்லா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது பாத்திரத்தில் பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். வெந்த பிறகு கொஞ்சம் குறைய செய்யும். அதனால் உப்பு கீரை நல்லா வெந்த பிறகு சேருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். எப்போவுமே கீரை இந்த நார்மலாக கீரை வேகிறதுக்கு சீக்கிரமாக வெந்துடும். பட் இந்த கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். அதனால் கீரை நல்லா வெந்த பிறகு நீங்கள் உப்பு சேருங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்க கீரை வேகாது. அப்படி வேகாமல் நம்ம அதை சாப்பாட்டில் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ஆகாது. இப்போ நல்லா வெந்துடுச்சு கீரை. அதை வேறு ஒரு பாத்திரத்தில் நான் கடையிறதுனால ஒரு மண் சட்டியில் நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் ஏதாவது கடையிறதுக்கு ஏதுவாக ஒரு எவர் சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் மாற்றிட்டு நீங்கள் அது போல் நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீரை நல்லா குழைவாக மசிஞ்சு நமக்கு சூடான சாதத்தில் போட்டு குழந்தைங்களுக்காகட்டும் கொஞ்சமாக நெய் விட்டு நீங்கள் பசிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். பெரியவங்களாக இருந்தாலும் நம்ம நெய் சேர்க்காமல் நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருந்தால் நெய் சேர்க்காமல் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ கீரை நல்லா வெந்துட்டதுனால தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அதன் கூட வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதங்கிட்டோம். வெங்காயம் வதங்கின பிறகு இதை நம்ம கீரையில் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.